கட்சியை பற்றி அவனை பற்றி அவனை பற்றி போடு. ஏன்டா நாய்ங்களா, நாய் வெறி எடுத்த நாய்ங்களா, போடு. வெறி எடுத்த நாயினா 10 வயசு பிள்ளைய போய் கெடுக்குறீங்களாடா? உங்களுக்கு அருவுக்குதி இருக்கா இல்லையா? அதுக்கு கோயிக்கிட்ட போய் படுக்கலாம்ல, இல்லை அக்கா தங்கச்சிட்ட போய் படுக்கலாம்ல. ஏன்டா இப்படி செய்கிறீங்க? வெறி பிடிச்சி அலையிறீங்க. அதுக்கு தான் நிறைய பேர் இருக்காளுங்களா, அரவாணிலேருந்து இது மாதிரி அந்த வழியில் போகிறவங்க நிறையா இருக்காங்க. காசு கொடுத்து போக வேண்டியதான். கேடாடா உனக்கெல்லாம் தேவடியா போயிருங்களா? உங்களை தேவடியா போயிருங்க. உங்களெல்லாம் வந்து நேற்றுமோ கால் உடஞ்சிடுச்சுன்னா ஆஸ்பத்திரியில் வைக்கிறானுங்களே, எதுக்கு ஆஸ்பத்திரியில் வைக்கிறாங்க? உடலாம் அப்பயே சுட்டு இது பண்ணணும். குஞ்சா பிடிச்சி நறுக்கி விடணும். பொறுக்கி கூதிங்களா? உங்களுக்கெல்லாம் ஆணூறு பேர் இல்லாமல் குஞ்சை அப்படியே ரவுண்டு கட்டி அறுத்து போட்டுருணும். ஒழுக்கடா பேருங்களா? அந்த சின்ன சிசுவு அது என்னடா பாவம் பண்ணுச்சு? இப்படி பண்ணுறீங்களே. உங்களுக்கெல்லாம் புள்ள குட்டி இருக்குதா? இல்லை உங்கள் பிள்ளைங்கிட்ட போய் படுக்க வேண்டியதானே? இல்லை அம்மாட்ட போய் படுக்க வேண்டியதானே? நல்ல வழியில் வந்தவன் எவனுமே வந்து நல்ல வழியில் வந்தவன் யாருமே வந்து இப்படி அடுத்த பிள்ளைய தொடமாட்டான். அவன் கேடுகட்ட வழியில் வந்தவன் தான் நம்மளாம் தொடுவான். சரிடா? நீங்கள் பண்ண தப்புனால உங்கள் அம்மா அப்பாலாம் இழுக்கிற மாதிரி வருதுல்ல. ஏன்னா மனுஷனுங்களாடா, மிருகமாக மனுஷனுங்களாடா, தேவடியா பேருங்களா? இதெல்லாம் வந்து இவனுங்கெல்லாம் இப்படிலாம் விடக்கூடாது. இதே விஜயா அண்ணனுக்கு சொல்கிறேன், வந்தால் நாங்கள் அப்படி பாதுகாப்பாக இருப்போம், இப்படி பாதுகாப்பாக இருக்கோம்னு சொல்கிறீங்களே. போலீஸுக்கெல்லாம் ஊக்கம் கொடுங்க. போலீஸுங்களுக்கெல்லாம் யாரை இப்படி பண்ணுறவங்கலாம் உடனே பிடிச்சி அவனை ராஜ மரியாதையாக பிடிச்சி கூப்பிட்டு போகாதீங்க. உடனே பிடிச்சி அவன் பிறப்பு உறுப்பை அறுக்கணும்னு எந்த ஒருத்தன் இந்த வெளிநாட்டில் என்னமோ ஒரு ஊரில் செஞ்ச மாதிரி செஞ்சிங்கன்னா அடுத்த பொண்ணை அவன் தொடமாட்டான். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? நான் அப்படி செய்வேன் இப்படி செய்யணும்னு சொன்னீங்கல்ல. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், பஸ்ஸில் பட்டன் வைப்பேன், அதில் பட்டன் வைப்பேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஏன் இப்படி ஓடி ஒளியிறீங்க? அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னால் உங்களுக்கு என்ன? அந்த அம்மா பிள்ளைய பறி கொடுத்தவங்க ஒரு ஆறுதல் கூட சொல்லலைன்னாங்களே. இதே அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப எந்த ஒரு எல்லாம் போலீஸ்காரங்களுக்கும் ஊக்கம் கொடுத்தாங்க. யார் ரவுடினாவே அவனை மிதிங்க, யார் ரவுடி பயலுங்கன்னு சொன்னாவே அவனை வந்து தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொல்லி அவங்க ஊக்கம் கொடுத்தாங்க. அதுமாரி போலீஸுங்கெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க. நீங்கள் பார்த்து அவங்க ஒருத்தவங்க யார் ஒரு ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா உடனே அவங்கள நடவடிக்கை எடுத்தால் அந்த தவறு வரவே வராது. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நாட்டை காப்பாற்றுறது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாட்டை இந்த பச்சை அடுத்தவருக்கு இந்த பச்சை பிள்ளைங்களை யார் தொட்டாலும் பிறப்பு உறுப்பை அருங்க, நேருக்கு நேரம் வச்சு அவனை சுடுங்க. இல்லாட்டி அதுலேயே ஏன் அவனுக்கு இல்லை மக்கள்கிட்ட ஒப்படைங்க. அவங்க பார்த்து என்ன அவன் தண்டனை வேணாலும் கொடுப்பான். சரிதான்? அவனை ரொம்ப ராஜ மரியாதையாக